அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வர ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடக்க இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாம் பரபரப்பாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பீரியடில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா 3 விதமான ஒரு மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 18ஆம் தேதி ஆரம்பிக்குது, 25 அப்புறம் 1ஆம் தேதி. நமக்கு 9ஆம் தேதி தான் என்ன இருக்குன்னா பரீட்சை இருக்குது. நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்குது. ஸோ இந்த பரீட்சையோட முக்கியத்துவம் என்ன? பொதுவாகவே இதில் டெஸ்ட் பேட்சோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணிடும். நம்ம என்ன படிச்சிருக்கோம் படிக்கலை அப்படிங்கிறத தனியாக நமக்கு காட்டி கொடுத்துரும். ரெண்டாவது, நமக்கு எந்த ஏரியாவில் நமக்கு வந்து உடனே ஆன்சர் பண்ணுறோம், எந்த ஏரியாவில் யோசித்து ஆன்சர் பண்ணுறோம், எந்த ஏரியா நமக்கு சுத்தமாக தெரியலை அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது, எரர், அதாவது ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஹியூமன் எரர் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரியும், அங்கே ஏன்னு நினச்சிருப்போம், இங்கே வந்து பின்னு குறிச்சிரும். அப்போ இந்த மாதிரி எரர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாமில் 5 to 10% இருக்கும். அப்போ 200 கொஸ்டினுக்கு 5 to 10% கிட்டத்தட்ட 10லேருந்து 20 கேள்வி என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா படித்தவங்களே தப்பு விட்ருவாங்க. இந்த போஸ்டிங்கை விட்டவங்கலாம் கேட்டிங்கன்னா 2 கொஸ்டினில் விட்டேன், 3 கொஸ்டினில் விட்டேன், 2 மார்க்கில் போச்சு, 3 மார்க்கில் போச்சு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம சொல்கிறத கேட்குறதும் உண்டு. அப்போ இந்த எரரை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ இந்த 3மே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த எக்ஸாமுக்காக என்னென்னா ஒரு பெரிய டீமோட உழைப்பு பின்னாடி இருக்குது. இந்த டிஎன்பிசியோட கடந்த 10 வருஷ கொஷின் பேப்பரை எடுத்து கம்ப்ளீட்டாகவே ஒரு மாதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க, அடுத்து ஒரு மாதிரி மாறும், அடுத்து ஒரு மாதிரி மாறும், திருப்பி அந்த பழைய இடத்துக்கே வந்து நிற்கும். ஸோ இந்த சைக்கிள் எப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத உட்காந்து அனலைஸ் பண்ணி அதோட ஓரியன்டேஷன் வந்து டீவியேட்டே ஆகாமல் அப்படியே ஒரு சூப்பரான ஒரு 3 டெஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18, 25, 1ஆம் தேதி ஒவ்வொரு வர அடுத்தடுத்து நாளையிலேருந்து அடுத்தடுத்த சனிக்கிழமை வருது. இப்போ இது எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்மளோட இன்ஸ்டியூட்டோட 6 பிரான்ச்லேயுமே நடக்குது. பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா பேட்ச் 2-3 பேட்ச் அப்படிங்கிற மாறிக்கிட்டே இருக்குது. உங்களோட ஃபீசிபிலிட்டியை பொறுத்து அந்த பிரான்ச்சில் எந்த பேட்ச் டெஸ்ட்டு நடக்குது. ஏன்னா இப்போ சென்னையில் 3 நடக்குது, மதுரையில் 2 நடக்குது. உங்களோட ஃபீசிபிலிட்டியை பொறுத்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஓப்பன் டு ஆல் தான். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், யாருனாலும் வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்கள் வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா யாருனாலும் கூட்டுவாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டு எழுதுங்க. இப்போ இந்த டெஸ்ட்டோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க, சரிங்களா? தமிழ் நமக்கு ஒரு 100 மார்க் கேட்குறாங்க, ஜிஎஸ் வந்து ஒரு 75 மார்க் கேட்குறாங்க, ஆப்டிடியூட் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு 25 மார்க் என்ன ஆகுதுன்னா உள்ள வருது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு எடுத்துருக்கக்கூடிய கொஷின் இந்த ஓரியன்டேஷன் எதோட ரிஃப்ளெக்ட் ஆகும்னா டிஎன்பிஎஸ்சியோட கம்ப்ளீட்டாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சின்ன பெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 40லேருந்து 50% டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 3 டெஸ்ட்டு நடக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஷின், அதாவது என்னென்னா 600 கொஷின் நம்ம கைக்கு வருது. இந்த 600 கொஷினுமே பிரிச்சிங்கன்னா தமிழில் ஒரு 300 கொஷின் வரும், ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வரும், ஜிஎஸில் ஒரு 225 கொஷின் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 600 கொஷின். இந்த 600 கொஷினை பேஸ் பண்ணி, சரிங்களா, இந்த 600 கொஷினில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கிளை கேள்விகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆப்ஷனை வச்சோ எப்படியோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 40 to 50% கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, ஏற்கனவே 5 இயர்ஸோட கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் அப்படியே இதுக்குள்ளே தெரியுது. ஏன்னா டிஎன்பிசி பழைய மாதிரி கிடையாது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நமக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் 100 மார்க் போட்டுருவாங்க, ஆப்டிடியூடில் கஷ்டப்படுவாங்க, தமிழும் ஆப்டிடியூடும் நல்லா போட்டுருவாங்க, ஜிஎஸ் கஷ்டப்படுவாங்க. இல்லைனா இந்த எல்லாமே ஒரு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அதுக்கு என்ன ஆகுனா இது ஒரு சொல்யூஷனாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் இருக்கும். இந்த மாடல் டெஸ்ட்டை ரொம்ப ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாகவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் தான். இந்த டெஸ்ட்டு வந்து எழுதிட்டு வெளியே வரும்போது நம்ம வழக்கமாக ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தால் நமக்கு என்ன ஃபீல் இருக்கும், நமக்கு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஆப்ஷனில் லைட்டாக ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தாங்க இருக்கும், கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வரும்போது பரவாயில்ல நம்ம படித்ததுக்கான ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிசி எக்ஸாமும் நம்ம குரூப் 4 9ஆம் தேதி நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாமும் நடக்கும். ஸோ தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.